character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's my friend to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and... Hi 12th standard students, good evening all. So today we are going to see 12th standard Bio Botany. So last class நம்ம various topics la discuss பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். Okay, so the next topic is seed. So seed நாலே நமக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா. So the fertilized ovule is called seed. So அப்பனா ஒரு fertilized ovule தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இங்க seed ன்னு சொல்றோம். And possesses அதுல என்னென்ன இருக்கும்? Embryo, endosperm and protective coat. Seed may be endospermous. Seed வந்து endospermous-ஆ இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, wheat, maize, barley and sunflower. Or non endospermous. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, bean, mango, orchids and cucurbits. அப்பனா உங்களுக்கு 1 மார்க்ல கேட்டாங்கன்னா எண்டோஸ்பெர்மஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இதல எது வேணா எழுதலாம், வீட், மேஸ், பார்லி அண்ட் சன்ஃப்ளவர். ஸோ நான் எண்டோஸ்பெர்ம் சீட்க்கு எக்ஸாம்பிள்னா பீன், மேங்கோ, ஆர்ச்சிட்ஸ் அண்ட் குக்குர்பிட்டிஸ். ஸோ டூ யூ நோட கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஃப்ரெஷ் வெயிட் ஆஃப் அன் ஆர்ச்சிட் சீட் மே பி 20.33 மைக்ரோகிராம் and that of double coconut அதோட weight வந்து எவ்வளவு இருக்கும், 6 kg இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது 1 மார்க்ல கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Then structure of a Caesar seed as a example for dicot seed. ஸோ இங்க ஒரு dicot seed என்னது, டபுள் சீடட் இல்லைங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, Caesar seed தான் வந்து example for dicot seed. The mature seeds are attached to the fruit wall by a stalk called funiculus. ஸோ அப்போ mature seeds எல்லாமே ஒரு ஸ்டாக்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம், funiculus அப்படின்னு சொல்றோம். The funiculus disappears leaving a scare called hilum. Below the hilum a small pore called micropyle is present. அப்பனா என்னன்னா ஒரு சீட் வந்து எதில அட்டாச் ஆயிருக்குனா ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ல அட்டாச் ஆயிருக்கும். அந்த ஸ்டாக்குக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், funiculus அப்படின்னு சொல்றோம். The funiculus disappears leaving a scar. அப்ப வந்து funiculus வந்து disappear ஆகும்போது அங்க ஒரு scar like structure வந்து விட்டுட்டு போகும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், hilum அப்படின்னு சொல்றோம். இந்த hilumக்கு கீழ ஒரு pore like structureனா ஒரு hole like structure இருக்கும் அந்த சீட்ல. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், micropyle. It facilitates entry of oxygen and water into the seeds during germination. So இந்த micropyle வந்து என்ன பண்ணும், அது ஹோல் வழியா வாட்டரையும் ஆக்சிஜனையும் அந்த சீட்குள்ளே போகிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஈச் சீட் ஹேஸ் a thick outer covering called seed coat. அப்போ ஒவ்வொரு சீட் நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு சீட்லேயும் வந்து ஒரு outer covering coat இருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், seed coat அப்படின்னு சொல்லுவோம். The seed coat is developed from integuments of the ovule. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவிலே பார்த்துருக்கோம் இன்டெகுமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது. ஸோ அந்த சீட் கோட் எதுலேருந்து டெவலப் ஆகுது, இன்டெகுமெண்ட்ஸ் ஆஃப் த ஓவியூலேருந்து தான் இந்த சீட் கோட் வந்து நமக்கு டெவலப் ஆகுது. The outer coat is called testa. ஸோ சீடோட outer coat என்னது, testa and hard, whereas the inner coat is thin, membranous and it is called tegmen. அப்போ சீடோட outer covering பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெஸ்டான்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா. உள்ளே இருக்க இன்னர் கோட் வந்து தின்னாக இருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், tegmen அப்படின்னு சொல்கிறோம். In pea plant the tegmen and testa are fused. ஸோ பீனது பட்டாணி இல்லைங்களா, பட்டாணியோட பிளான்ட்ல வந்து எப்படி இருக்கும்னா இந்த டெக்மனும் டெஸ்டாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சு ஃபியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Two cotyledons laterally attached to the embryonic axis are present. It stores the food materials in a pea, whereas in other seeds like castor the endosperm contains reserve food and the cotyledons are thin. So இந்த pea plant பொறுத்த வரைக்கும் ரெண்டு cotyledons வந்து present ஆயிருக்கும். அது ஏன் அங்கே present ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுட் எல்லாத்தையுமே சேமித்து வைக்கிறதுக்காக தான் அங்கே cotyledons வந்து present ஆயிருக்கும். எந்த பிளான்ட்ல, pea plantல. பட் அதர் பிளான்ட்ஸ்லாம் cotyledons என்ன பண்ணும், ரிசர்வ் ஃபுட். தட் மீன்ஸ் அதில் இருக்கிற எல்லா ஃபுட்டையும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கும். அண்ட் cotyledons are thin. ஓகேங்களா. பீ பிளான்ட்ல வந்து திக்காக இருக்கும், 2 cotyledons present ஆயிருக்கும். அது எதுக்காக present ஆயிருக்கும்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். The portion of embryonal, the portion of, ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிகர் 1.23ல டைகாட் சீட் சீசர் ஆரிட்டினம். ஸோ இதுதான் வந்து சீசர் பிளான்ட்டோட சீட். ஓகேவா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவுட்டர் கவரிங் பேர் நம்ம என்னன்னு சொன்னோம், அது ஹார்டாக இருக்கும், அதோட பேர் டெஸ்டான்னு சொன்னோம்.
தென் அதுக்கப்புறம் திஸ் இஸ் த சீட் என்டையர் சீட் இதுதான் இது ரெண்டுமே அது வந்து டைகாட்ன்றதுனால ரெண்டு சீடு இருக்கும் ஸோ திஸ் இஸ் இங்கே பாருங்கள் அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லையா இதுதான் வந்து ரேடிக்கல் ஸோ இதோட இந்த சீடோடைய அவுட்டர் பார்ட்டும் என்னது டெஸ்டா இன்னர் பார்ட் நம்ம என்னன்னு சொன்னோம் டெக்மா ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இதான் இப்படி தான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் அது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இப்படி தான் அந்த சீட் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்னது காட்டிலேடன் இதில் ரெண்டு காட்டிலேடன் இருக்கும்னு நம்ம சொன்னோமா தென் அவுட்டர் கவரிங் டெஸ்டா ஸோ திஸ் இஸ் த ரேடிக்கல் ஓகேவா இதுக்கு பேர் என்ன பாருங்க அந்த சீடுக்கு மேலே ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் ப்ளம்யூல் சரிங்களா ஓகே ஸோ அடுத்து த போர்ஷன் ஆஃப் எம்ப்ரியாய்னல் ஆக்சஸ் ப்ரொஜெக்டிங் பியாண்ட் த காட்டிலிடன்ஸ் இஸ் கால்ட் ரேடிக்கல் ஸோ அப்போ நம்ம அங்கே பிக்சரில் பார்த்தோம் இல்லைங்களா காட்டிலிடன்ஸ்க்கும் பியாண்டில் மேலே இருக்கிற அந்த போர்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் radical or embryonic root அதுக்கு பேர் என்னது embryonic root the other end of the axis called embryonic shoot is the plumule so அப்ப ரூட்டுக்கு பேர் என்னது radical ஷூட்டுக்கு பேர் என்னது plumule embryonal axis above the level of cotyledon is called epicortical whereas the cylindrical region between the level of cotyledon is called hypocortical அப்போ வந்து cotyledonக்கு மேலே present ஆயிருக்க அந்த embryonal axisக்கு பேர் என்னது epicortical ஸோ அதுக்கப்புறம் இன்பிட்வீன் அது ரெண்டுத்துக்கும் இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்க அந்த எம்ப்ரியானிக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஹைப்போகாட்டில் ஓகேவா த எபிகாட்டில் டெர்மினேட்ஸ் இன் ப்ளம்யூல் whereas the hypocortical ends in radical அப்போ என்னன்னா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா காட்டிலன்ஸ்க்கு பியாண்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ரேடிக்கல்னு சொல்கிறோம் அப்போ வந்து இந்த எபிகாட்டில் வந்து எங்கே போய் எண்ட் ஆகும்னா ரேடிக்கல் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் தான் போயிட்டு எண்ட் ஆகும் தென் நம்ம என்ன சொல்லிட்டோம் இன் பிட்வீன் த ரீஜனில் இருக்கிற அந்த அதுக்கு பேர் என்ன சொன்னோம் ப்ளம்யூல்னு சொன்னோமா ஸோ அப்போ அந்த ஹைப்போகாட்டில் வந்து எங்கே போய் எண்ட் ஆகும் ரேடிக்கலில் எண்ட் ஆகும் எபிகாட்டில் வந்து எங்கே எண்ட் ஆகும் ப்ளம்யூலில் எண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரேசா சீட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மோனோகாட் சீட் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டைகாட் சீட் ஒரேசானா என்னது பொட்டானிக்கல் நேம் ஃபார் ரைஸ் தான் வந்து ஒரேசா சட்டைவம் இல்லைங்களா ஸோ த சீட் ஆஃப் பேடி இஸ் ஒன் சீடட் அண்ட் இட் இஸ் கால்டு கேரியாப்சிஸ் அப்போ வந்து நம்ம பேடியில் இருக்கிறது வந்து ஒரு சிங்கிள் சீடு அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஈச் சீட் ரிமைன்ஸ் என்க்ளோஸ்ட் பை அ ப்ரௌனிஷ் ஹஸ்க் விச் கன்சிஸ்ட் ஆஃப் க்ளூம்ஸ் அரேஞ்ச் இன் 2 rows ஸோ நம்ம நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்து ஒரு ஹஸ்க் மாதிரி இருக்கும் நீட்டாக இருக்கும் அதுக்கு மேலே என்ன இருக்கும் 2 கவரிங் போட்டிருக்கும் உள்ளே தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் ரைஸ் இருக்கும் ஓகேங்களா அதோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கே சொல்லியிருக்காங்க the seed coat is a brownish membranous layer closely adhered to the grain endosperm forms the bulk of the grain and it is the storage tissue it is separated from embryo by a defined layer called epithelium the embryo is a small and consists of one shield shaped cotyledon known as the scutellum present towards lateral side of the embryonal axis அப்போ வந்து ஒரேசால வந்து எப்படி இருக்கும்னா 2 brownish கலரில் 2 கவரிங் இருக்கும் அதுக்கு இன்டர்மீடியேட்டில் தான் நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ரைஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் தட் இஸ் அ சிங்கிள் சீட் அதான் மோனோகாட் சீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ அதில் வந்து எல்லாமே பஞ்சாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரெசென்ட் ஆஃப் எண்டோஸ்பம் தான் ஓகேங்களா எண்டோஸ்பம் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால தான் இட் லுக் லைக்ஸ் அ பஞ்ச் ஸோ அதோடைய எம்ப்ரியோ பை அ டெஃபினட் லேயர் கால் அதுக்கு பேர் என்னது எபித்தீலியம் ஸோ எம்ப்ரியோ வந்து இங்கே என்னவா இருக்குது ஸ்மாலாக இருக்குது அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஷீல்டு ஷேப்டு காட்டிலிடன் ஸோ மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் என்னது ஒரே ஒரு காட்டிலிடன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பட் டைகாட்டில் என்ன இருந்துச்சு 2 காட்டிலிடன் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு இல்லைங்களா ஸோ அதுக்கு பேர் என்னது ஸ்குட்டலம் ஓகேவா ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ இதுதான் ஒரேசா சட்டைவாவுடைய தட் மீன்ஸ் சீடு அரிசி இல்லையா ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம் கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் திஸ் இஸ் த எண்டோஸ்பம் ஸ்குட்டலம் நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே சொன்னோம் இல்லையா திஸ் இஸ் ஸ்குட்டலம் கோலியோப்டைல் ஷூட் எபெக்ஸ் திஸ் இஸ் த ரேடிக்கல் இது வந்து ரூட் கேப் ஸோ இது என்னது கோலியோரிசா இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஒரேசா சட்டைவா ஓகேவா இப்படி தான் இருக்கும் சரி ஓகே அடுத்து பாருங்க a short axis with the plumule and radical protected by the root cap is present அப்போ short axis and plumule and radical protected by the root cap அப்போ ரைஸில் இருக்கிற plumule ரேடிக்கலும் எதன் மூலிமா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரூட் கேப் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ the plumule is surrounded by a protective sheath called coleoptile ஸோ நம்ம இந்த டயக்ராமில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா coleoptile அப்போ வந்து இந்த plumule கவர் பண்ணியிருக்கிற அந்த ரீஜனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் coleoptile அப்படின்னு சொல்கிறோம் the radical including root cap is also covered by a protective sheath called ஸோ plumule வந்து என்னது plumule வந்து coleoptile அப்படின்ற ஒரு கவரிங்கால கவர் பண்ணி வச்சிருக்காங்க ரேடிக்கல் எது வேலை கவர் கோலியோரிசா ஓகேவா the scutellum supplies the growing embryo with the food material absorbed from the endosperm with the help of the epithelium so embryo that means நம்ம இங்க endosperm embryo எல்லா ப்ராசஸ்மே நம்ம என்ன பார்த்தோம் இட்ஸ் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் த
அந்த சீடுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அதே போல் தான் இங்கேயும் என்னது த எம்ப்ரியோ வித் ஃபுட் மெட்டீரியல் அப்சார்ப் ஃப்ரம் த எண்டோஸ்பர்ம் வித் த ஹெல்ப் ஆஃப் த எபித்தீலியம். ஓகே, ஸோ அடுத்து அப்போமெக்சிஸ். ஸோ அப்போமெக்சிஸ்னால் என்னென்னா reproduction involving fertilization in flowered plant is called amphimixis, and wherever reproduction does not involve union of male and a female gamete is called apomixis. அப்பனா என்னன்னா ஒரு ரீப்ரொடக்ஷன்னா என்னது ஆக்சுவலி என்னன்னா கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ், அதான் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் ஃபர்டிலைசேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட், அப்போ ரீப்ரொடக்ஷன் தட் இன்வால்விங் ஃபர்டிலைசேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் amphimixis. And wherever reproduction does not involve union of male and a female gamete is called apomixis. அப்போ வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது அங்கே மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகாத அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் apomixis அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. The term apomixis was introduced by Winkler in the year 1908. So apomixis அப்படின்ற term யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? Winkler in the year 1908. It is defined as the substitution of the usual sexual system amphimixis by a form of reproduction which does not involve meiosis and syngamy. அப்படின்னா என்னன்னா அப்போமிக்சிஸை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் வித்தவுட் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போமிக்சிஸ். இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஆம்ஃபிமிக்சிஸ். ஸோ ஆம்ஃபிமிக்சிஸில் என்ன நடக்கும்? மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு ரீப்ரொடக்ஷன் அங்கே நடக்கும். ஓகேவா. ஸோ மகேஸ்வரி in 1950 கிளாசிஃபைட் அப்போமிக்சிஸ் into 2 types. ஸோ மகேஸ்வரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க 1915 அப்போமிக்சிஸை 2 types கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, ரெக்கரண்ட் அண்ட் நான் ரெக்கரண்ட். ஸோ ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் மீன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆகோமோஸ்பெர்மி. ஸோ ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் என்னன்னா இட் இன்க்ளூட்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் agomospermy. Non-recurrent apomixis என்னன்னா haploid embryo sac developed after meiosis develops into a embryo without fertilization. So non-recurrent apomixis என்னன்னா இங்க என்ன டெவலப் ஆகுது? embryo டெவலப் ஆகுது without any fertilization. ஓகேவா. ஸோ அதான் the outline classification of recurrent apomixis is given below. So the outline classification of recurrent apomixis is given below. So recurrent apomixis la so நம்ம சொல்லிட்டோம் இல்லையா recurrent apomixis ல 2 types ல reproduction நடக்கும். ஒன்னு வந்து vegetative reproduction, இன்னொன்னு வந்து agomospermy. So agomospermy ல 3 types, adventive embryony, diplospory, apospory. ஓகேங்களா. இது நம்ம இப்போ என்ன நீங்க பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ அடுத்து vegetative reproduction. So vegetative reproduction னா என்ன அப்படின்னா plants propagate by any part other than seed. அப்போ சீடு இல்லாமல் மற்ற எல்லா பார்ட் மூலிமா நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்கிற அந்த பார்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பல்பில்ஸ், ஃப்ரிட்டிலேரியா, இம்பீரியாலிஸ், பல்ப்ஸ், ஆலியம். ஸோ இதெல்லாம் என்ன எக்ஸாம்பிள் ஃபார் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஆலியம்னா அது ஆலியம் செப்பா, ஆலியம் சட்டைவா, ஆனியன், கார்லிக், அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆலியம் செப்பா, ஆலியம் சட்டைவா. ரன்னருக்கு வந்து மென்தா, ஆர்வனிசஸ், சக்கர் வந்து கிரைசாந்தமம். ஸோ இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க. சப்போஸ் மேட்ச்சில் கொடுத்தும் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. புல்பில்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, பல்ப்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ரன்னருக்கு என்ன, சக்கருக்கு என்னன்னு. ஓகேங்களா. அதனால் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஆகமோஸ்பெர்மினா என்னன்னு பாரு. இட் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் பை விச் embryos are formed by eliminating meiosis and syngamy. அப்போனா என்னென்னா இங்கே எம்ப்ரியோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா மியாசிஸ் ப்ராசஸும் இல்லாமல் சிங்கமி ப்ராசஸும் இல்லாமல் நமக்கு ஃபார்ம் ஆகிற எம்ப்ரியோஸ் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆகமோஸ்பெர்மி. adventive embryony. So இதில் நம்ம 3 types பார்த்தோமா. agomospermல 3 types பார்த்தோம். adventive embryony. An embryo arises directly from the diploid sporophytic cells either from nucellus or integument. So இதில் adventive embryony பொறுத்த வரைக்கும் எதிலிருந்து நமக்கு embryo ஃபார்ம் ஆகுது? So directly from the diploid sporophytic cells இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? இங்கே embryo ஃபார்ம் ஆகுது. It is also called sporophytic budding. ஓகேங்களா. பிகாஸ் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அது கேமெட்டோஃபைட்டிக் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்சென்ட் ஆயிருக்கு. அதனால் அதுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அட்வென்டிவ் எம்ப்ரியோஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சிட்ரஸ் அண்டு மேக்னிஃபேரா. ஸோ இந்த அட்வென்டிவ் எம்ப்ரியோனி வந்து எந்த பிளான்ஸில் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? சிட்ரஸ் பிளான்ஸ்லையும் மேக்னிஃபெரா பிளான்ஸ்லையும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அடுத்தது டிப்ளோஸ்போரி. ஸோ ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி. அப்போ டிப்ளோஸ்போரிக்கு இன்னொரு பேர் என்ன? ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி. A diploid embryo sac is formed from megaspore mother cell without a regular meiotic division. ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது வித்தவுட் ஏ ரெகுலர் மியோட்டிக் டிவிஷன். ஸோ எந்த ஒரு மியோட்டிக் டிவிஷனும் நடக்காமல் அங்கே எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுனால அந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? டிப்ளோஸ்போரின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூபோட்டோரியம் அண்டு ஏர்வா. ஓகேங்களா. ஸோ அப்போஸ்போரி மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் த நார்மல் மியோசிஸ் அண்ட் 4 megaspores formed gradually disappear. A nucellar cell becomes activated and develops into a diploid embryo sac. This type of aphosphory is called
somatic aposphory. So இங்க என்னது megaspore mother cell undergoes normal meiosis. அப்ப இதுக்கு முன்னாடிலாம் வந்து meiotic process நடக்கல ஓகேங்களா. பட் இங்க என்னது அப்போஸ்போரில நார்மல் மியோட்டிக் ப்ராசஸ் நடக்குதுனால நமக்கு என்ன கிடைக்குது 4 மெகாஸ்போர்ஸ் கிடைக்குது. அது என்னவாயிடுது கிராஜுவலா இங்க டிஸப்பியர் ஆகிடுது, ஃபார்ம் ஆகிட்டு கிராஜுவலி என்னவாகுது டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கு. ஸோ a new cellular and cell becomes activated and develops into a diploid embryo. ஸோ அது டிஸப்பியர் ஆகிறதுனால a new cellular cell வந்து என்னவாகுது ஆக்டிவேட் ஆகி அங்க எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகுது ஓகேவா. அந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்போஸ்போரி. ஓகே, அடுத்து பாலி எம்ப்ரியோனி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, Heracium and Parthenium. So these are the example for aposphory. Polyembryony. So name layer clear polyembryony more than one. Adha namm enna solvom polyembryony. So occurrence of more than one embryo in a seed is called polyembryony. அப்ப ஒரு seedல more than one embryo present ஆயிருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம் polyembryony அப்படினு சொல்வோம். The first case of polyembryony was reported in certain organs by Anton van Leeuwenhoek. So first ஒரு செல்லுல 4 embryo present ஆயிருக்கு அப்படின்றத யார் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கா ஆண்டன் வான் லீவன்ஹுக் தான். எந்த இயர்ல 1719ல சொல்லிருக்காரு. So polyembryony is divided into 4 categories based on its origin. So polyembryony 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க அதோட ஆரிஜினை பொறுத்து ஓகேவா. cleavage polyembryony அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து orchids. formation of embryo by cell of the embryo sac other than egg. அப்பனா என்னது எக் இல்லாம அதோட செல் மூலமாவே ஃபார்ம் ஆகுற எம்ப்ரியோ ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து synergids, aristolichia, antipodals, ulms and endosperm, balanphora. Development of more than one embryo sac within the same ovule. So development of more than one embryo எதோட within the same ovule குள்ளேயே ஃபார்ம் ஆகிறது தான் ஓகேவா. ஸோ அதுக்கு பாருங்க derivatives of same MMC, derivatives of 2 or more MMC, casuarina தான் எக்ஸாம்பிள் ஓகேவா. casuarinity தான் எதுக்கு எக்ஸாம்பிள் development of more than one embryo sac within the same ovule ஓகேவா. ஸோ அடுத்து ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை பாலிஎம்ப்ரியோனியோடைய ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜைகாட்டிக் எம்ப்ரியோ, திஸ் இஸ் த எண்டோஸ்பெர்ம் அண்ட் திஸ் இஸ் த ஆன்டிபோடல் எம்ப்ரியோ. ஸோ இங்கே எல்லாமே என்னவா இருக்குது மோர் தென் ஒன் எம்ப்ரியோ ப்ரெசென்ட்டாக இருக்குதா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாலிஎம்ப்ரியோனி ஓகேவா. ஸோ அடுத்து 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோஸ்பிட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஓவியூல். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் நியூசெல்லஸ், இன்டெகுமெண்ட், சிட்ரஸ் அண்ட் Syngium ஓகேவா. இதான் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோஸ்பிட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஓவியூல். ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ இந்த பாலிஎம்ப்ரியோனி வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாக அப்படின்னா the seedlings formed from the nucellar tissue in citrus are found better clones for orchards. Embryos derived through polyembryony are found virus free. ஸோ இது எல்லாமே என்னது இதன் மூலம் பாலிஎம்ப்ரியோனி மூலிமா ஃபார்ம் ஆகிற எல்லா எம்ப்ரியோஸுமே நமக்கு என்னவா இருக்குது வைரஸ் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண இதை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தினோகார்பி. So as mentioned earlier, the ovary becomes the fruit and the ovule becomes the seed after fertilization. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தபடி என்னது ஓவரி தான் என்னவா மாறுது ஃப்ரூட்டா மாறுது ஓகேங்களா. ஓவியூல் தான் என்னவா மாறுது நமக்கு சீடா மாறுது ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓகேவா. ஸோ however in a number of cases fruit like structures may develop from the ovary without the act of fertilization. Such fruits are called parthenocarpic fruits. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, in a number of cases fruit like structure may develop from the ovary without the act of fertilization. ஸோ அங்கே ஃபர்டிலைசேஷனே நடக்காமல் ஓவரியிலேருந்து ஃப்ரூட் உருவாகுதுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்தினோகார்பி. அதில் உருவாக்குற அந்த ஃப்ரூட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இன்வேரியபிளி தே வில் நாட் ஹேவ் ட்ரூ சீட்ஸ். ஸோ இங்கே என்னது பார்த்தினோகார்பியை பொறுத்த வரைக்கும் ட்ரூ சீட்ஸ் இருக்காது, இட் ஹேஸ் ஒன்லி அ ஃபால்ஸ் சீட்ஸ். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். மெனி கமர்ஷியல் ஃப்ரூட்ஸ் ஆர் மேட் சீட்லெஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாமே சீட்லெஸ் ஃப்ரூட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, டேட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள் பனானா, கிரேப்ஸ் அண்ட் பப்பாயா. Nitz in 1963 classified the parthenocarpy in the following types. ஸோ அவர் வந்து இதை பிரிச்சிருக்காரு என்ன genetic parthenocarpy, environmental parthenocarpy. ஸோ parthenocarpy arises due to hybridization. ஸோ hybridization மூலிமா இப்போ நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி வந்துருச்சு இல்லையா. ஸோ பப்பாயிலே இப்போ ஹைப்ரிட் வெரைட்டி எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே என்னவா இருக்குது ஹைப்ரிட் வெரைட்டி வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜெனடிக் பார்த்தினோகார்பின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ், குக்குர்பிட்டா. என்விரான்மெண்டல் பார்த்தினோகார்பினா என்னென்னா என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தட் மீன்ஸ் ஃபாஸ்ட், ஃபாக், லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா இன்டியூஸ் பார்த்தினோகார்பி. எக்ஸாம்பிள் வந்து லோ டெம்பரேச்சர் for 3 to 19 hours induces parthenocarpy in pear. பேர்னா என்னது பேரிக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ அதில் வந்து லோ டெம்பரேச்சர்லேயே பார்த்தினோகார்பி ப்ராசஸ் வந்து நடக்கும் எப்போனா 3 to 19 hours வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணோம்னா ஓகேங்களா.
ஸோ கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்தினோகார்பி என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் growth promoting substances like auxins and gibberellins induces பார்த்தினோகார்பி. அப்போ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்தினோகார்பி ஃப்ரூட்டை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கெமிக்கலி இன்டியூஸ்ட் பார்த்தினோகார்பி. ஓகே ஸ்டூடெண்ட், your first chapter is over. ஓகேங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கான ப்ரீ குவார்டர்லிக்கான சிலபஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எவால்வேஷன் பார்ட். ஓகேவா? ஸோ எல்லோரும் புக்கை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ இதில் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. கேமெட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ திஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி பை பட்டிங். ஸோ பாக்டீரியா வந்து பட்டிங் மூலிமா ரீப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேங்களா? கொனிடியா ஃபார்மேஷன் இஸ் அ மெத்தட் ஆஃப் sexual reproduction. So this is also a wrong. இது மூணுமே wrong statements. Yeast reproduced by budding. So இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? So option D is the right answer for first question. So அடுத்து an eminent Indian embryologist. So யார் இதில் an eminent Indian embryologist? Good. So P. Maheshwari. ஓகேங்களா? ஸோ ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் டியூபர் வந்து ஆலியம் செப்பான்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம்பிள் நடத்தினேன் இல்லைங்களா? ஸோ ஆலியம் செப்பா வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்? பல்ப்ஸ். ஓகேவா? ஸோ சக்கருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சக்கருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேருக்கு ஆன்சர் வந்து ரைசோம். ரைசோம் தான் வந்து என்னது எக்ஸாம்பிள் வந்து மூசா. ஓகேங்களா? ஸோ போலன் டியூப் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜிபி அமிசி. ஓகேவா? போலன் டியூப் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜிபி அமிசி. சைஸ் ஆஃப் போலன் கிரெயின் இன் மியோஸ்டேசிஸ். ஸோ இதோடைய சைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 10 மைக்ரோமீட்டர். ஸோ ஆப்ஷன் என்னது? 10 மைக்ரோமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ சைஸ் ஆஃப் தி போலன் இன் மயோசாட்டிஸ் வந்து 10 மைக்ரோமீட்டர். ஸோ அடுத்த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த மேல் கேமெட்டோஃபைட் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ் மைக்ரோஸ்போர். மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இங்கே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நமக்கு எதில் நடக்கும்? ஆல்கேல. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஆண்ட்ரோஷியம். ஸோ ஆண்ட்ரோஷியம் எது? ஸ்டேமன்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் 2. அடுத்து மேல் கேமெட்டோஃபைட். மேல் கேமெட்டோஃபைட் நமக்கு எங்கே இருக்கு? ரைட், போலன் கிரெயின்ஸ். 3. ஸோ பிரைமரி பேரட்டல் லேயர், ஆந்தர் வால். ஓகேவா? ஸோ த ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, ஸோ அரேஞ்ச் த லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர் வால் ஃப்ரம் லோக்கஸ் டு பெரிஃபரி. ஸோ லோக்கஸ்லேருந்து பெரிஃபரியை வந்து ஆந்தர் வால் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எபிடர்மிஸ், மிடில் லேயர், டாபிட்டம், எண்டோதீஷியம். டாபிட்டம், மிடில் லேயர், எபிடர்மிஸ், எண்டோதீஷியம். ஸோ லோக்கஸ்லேருந்து பெரிஃபரி, ஐ மீன் பாட்டம் டு டாப் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது இதுதான் ஆன்சர். டாபிட்டம், மிடில் லேயர், எண்டோதீஷியம் அண்ட் எபிடர்மிஸ். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். ஸோ இதில் எது இன்கரெக்ட் பேராக நம்ம மேட்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸ்போரோபோலினின் எக்ஸைன் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். டாபிட்டம் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ். நியூசிலஸ் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரியோ. ஆப்டுரேட்டர் டைரக்ட்ஸ் த போலன் டியூப் இன்டு மைக்ரோபைல். ஸோ இதில் ராங்லி மேட்ச்டு எதுனா ஆப்ஷன் ஏ தான். Sporopollenin, that means exine of pollen grain is the wrongly matched pair. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்போரோபுலின் ப்ரிசர்வ்ஸ் pollen in fossil deposits. ரீசன் எது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்போரோபுலின் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன். ஸோ இதில் அசர்ஷனுமே கரெக்ட் தான். ஸோ அந்த அசர்ஷனுக்கான ரீசனுமே என்னதுங்க கரெக்ட் தான். ஓகேவா? அப்போ அதுக்கான ஆன்சர் வரும் குட். ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டெனிநியூக்ளியேட் ஓவியூல். ஸோ டெனிநியூக்ளியேட் ஓவியூலோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸ்போரோஜினஸ் செல் இஸ் ஹைப்போடெர்மல். ஓவியூல்ஸ் ஹேவ் ஃபேர்லி லார்ஜ் நியூசெல்லஸ். ஸ்போரோஜினஸ் செல் இஸ் எபிடெர்மல். ஓவியூல்ஸ் ஹேவ் சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசெல்லஸ் டிஷ்யூ. ஸோ இதில் எது கரெக்டு? ஓகே, டி. ஏ. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஏவும் கரெக்டு, டியும் கரெக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ அண்ட் டி. ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் மெகா கேமெட்டோஃபைட்? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட்ஸ் த
megagametophite. So ovule represents the megagametophite. So option A is the answer for 12th question. So in Haplopappus gracilis, number of chromosome in cells of nucellus is 4. What will be the chromosome number in primary endosperm cell? So இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பிரைமரி குரோமோசோமில் தட் மீன்ஸ் ஹாப்லோபாப்பஸ் கிராசிலஸில் 4 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ வாட் வில் பி த குரோமோசோம் நம்பர் இன் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்? ஸோ த ஆப்ஷன் இஸ் 8. எல்லாமே 2 2 டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 4 × 2 இஸ் 8. ஸோ ஆப்ஷன் இஸ் 8. ஓகேவா? ஸோ அடுத்து டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இஸ் ஃபவுண்ட் இன். ஸோ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இஸ் ஃபவுண்ட் இன் போலன் டியூப் வால். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர், போலன் டியூப் வால். த ஸ்கார் லெஃப்ட் பை ஃபியூனிக்கல்ஸ் இன் த சீட் இஸ் hilum. நம்ம இப்போ தானே பார்த்தோம் இல்லைங்களா, the scar left by the funicles in the seed is hilum. Option D. Okay. A plant called X possesses small flower with a reduced perianth and versatile anther. The probable agent for pollination would be. So என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பிளான்ட் எக்ஸ் வந்து என்னது, அதில் ஸ்மால் ஃப்ளவர் இருக்குது அண்ட் ரெடியூஸ்டு பீரியாந்த் அண்ட் வெர்சடைல் ஆந்தர் இருக்குது. அப்போனா இங்கே வந்து என்ன மாதிரியான பாலினேஷன் எதன் மூலயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதன் மூலிமா நடக்கும்? ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்குது, ரெடியூஸ்டு பீரியாந்தாக இருக்குது, வெர்சடைல் ஆந்தராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாலினேஷன் எதன் மூலிமா நடக்கும்னா ஏர் மூலிமா தான். ஏன்னா ஏர் வந்து என்னது, லைட் வெயிட் பார்ட்டிகல்ஸை மட்டும் தான் கேரி பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் ஏர் மூலிமா தான் இங்கே பாலினேஷன் நடக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஏர். ஸோ அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன் protandrous flower pistil matures earlier. In protogynous flowers pistil matures earlier. Hercogamy is noticed in unisexual flowers. Distyly is present in primula. ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லணும். என்ன கேட்டிருக்காங்க, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ளூரலில் கேட்டிருக்காங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்னது? பி. 2 and 4 are correct. So in protogynous flowers pistil matures earlier. Distyly is present in primula. ஓகேவா? ஸோ அடுத்து கோலியோரிசா is found in. ஸோ கோலியோரிசா எதில் ஃபவுண்ட் ஆகிருக்கு? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கோலியோரிசா எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? குட், பேடி. ஓகேவா? பேடியில் தான் ப்ரெசென்ட் இருக்கும். ஆப்ஷன் ஏ. பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் லேக். இதில் எது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸில் என்ன இருக்காது? சீடு இருக்காது. ஓகேவா? சீடு இல்லாத ஃப்ரூட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். In majority of plants pollen is liberated at 2-celled stage. So majority of cell pollen வந்து எங்கே லிபரேட் ஆகும்னா 2-celled ஸ்டேஜில் தான் லிபரேட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ 1 மார்க் எல்லாம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஸோ புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கை தரோவாக படிங்க. தென் ஸோ இதில் கொடுத்துருக்க 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக படிக்கணும். ஸோ 2 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்சர் எழுதணும். 2 மார்க்கு கேட்டால் நீங்கள் பேராகிராஃபாக ஆன்சர் எழுதி வைக்காதீங்க. 2 மார்க்குக்கு என்ன ஆன்சரோ அதை மட்டும்தான் கரெக்டாக எழுதணும். அதே போல் 3 மார்க்ஸ்க்கு என்ன ஆன்சரோ 4 to that means 3 to 4 லைன்ஸில் ஆன்சர் எழுதினா போதும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நிறைய படிச்சுட்டுன்னு சொல்லி பேஜாக எழுதி வைக்காதீங்க. ஓகேவா? அதே போல் 5 மார்க்ஸுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? Okay student, today's session is over. So prepare well for the pre-quarterly exam and do your exams well. Thank you student. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge for